ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் தான் லேனி. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த ட்ரெடிஷ்னல் ஓணம் அவுட்ஃபிட் கூட இந்த லுக் அண்ட் ஹேர் ஸ்டைல் நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறது தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நான் இன்னைக்கு இங்க யூஸ் பண்றது எல்லாமே ப்ரொஃபஷனல் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான். அதோட லிங்க் எல்லாமே கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். பட் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக கண்டிப்பா அதுக்கு ஈக்குவலான ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்டோட நேமை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுவேன். கண்டிப்பா என்னோட மேக்கப் வீடியோஸ்ல எதுலையுமே சன்ஸ்கிரீன் நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா ப்ரொஃபஷனலி போய் கத்துக்கிட்டவங்களே தெரியும் சன்ஸ்கிரீன் வந்து மேக்கப் கூட சேர்க்கலாமா வேணாமான்ட்டு. கண்டிப்பா என்னோட வீடியோஸ்ல எதுலையுமே நீங்க வந்து பார்க்க மாட்டீங்க. பட் நீங்க வந்து அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மேக்கப் கூட சேர்க்காம தனியா ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுங்க. ஸ்கின்ல எங்கெல்லாம் வந்து சன் எக்ஸ்போசர் ஆகுதோ அங்கெல்லாம் மாய்ஸ்சரைசர் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுங்க. ஏன் அப்படி சன்ஸ்கிரீன் வந்து ப்ராடக்ட்ஸ் கூட ஆட் பண்ணக்கூடாது, ப்ரொஃபஷனல் ப்ராடக்ட்ஸ் கூட ஆட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாமா? ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் தான் பண்ண போறேன். ஏன்னா அந்த புடவை கட்டிட்டு உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்துலாம் ஹேர் ஸ்டைல் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் ஸ்டைல் தான் பண்ண போறேன். ஹேர் ஸ்டைல் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நல்ல ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே அப்ளை பண்ணிக்கோங்க. ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே இந்த மாதிரி ஒன்று அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேல வந்து நீங்க ஸ்ட்ரைட்னிங் க்ரிம்பிங் பண்றதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்னிங் க்ரிம்பிங் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு இது எதுவுமே பண்ணல. மற்றபடி நான் எப்படி பேபி ஹேர் செட் பண்றேன்னு உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் முடிஞ்சதுக்கு பிறகு சொல்றேன். இந்த ஹேர் ஸ்டைல் 95% எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹேர் ஸ்டைல் தான். ஹேர் ஸ்டைல் முடிகிற வரைக்கும் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க போகிறேன். நான் பண்ணுற ஹேர் ஸ்டைல் ஹேர் டம்மியில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். முதல்ல சென்டர் பார்ட்டிஷன் இந்த மாதிரி ஈக்குவலாக எடுங்க. இந்த மாதிரி 2 ஸ்ட்ராங்கான ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. 2 ரப்பர் பேண்டையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 பாப்பின் எடுத்துக்கோங்க. ரப்பர் பேண்டோட 2 எண்ணில் 2 பாப்பினையும் மாட்டி விட்டுருங்க. இப்போ மொத்த ஹேரையும் உங்கள் கையால் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. லாக் பண்ணியிருக்க பாப்பினை எடுத்து ஒரு எண்டால் ஃபஸ்ட்டு ஹேரில் நல்லாவே வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மொத்தமாக ஒரு சுற்றி இன்னொரு எண்டாலையும் லாக் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் டைட்டாக செக்யூர் பண்ணும்போது இதுக்கு மேலே டோனட் பன் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ளவர்லாம் வைக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களோட பன் வந்து டைட்டாக ஃபிக்ஸாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டோனட் பன் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸ் எடுக்காதீங்க, மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. இல்லைனா ஃப்ளவர் வச்சு சுற்றி எல்லாம் வைக்கும்போது ரொம்ப பெரிய ஒரு பன் க்ரியேட் ஆன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி யூபினால் ஃபஸ்ட் லாக் அப்புறம் ஃபிக்ஸ், ஒவ்வொரு வாட்டியும் யூபினால் ஃபஸ்ட் லாக் அப்புறம் ஃபிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களோட பன் வந்து செக்யூராக இருக்கும். மொத்தமாக இந்த மாதிரி ஹேரை திருப்பி போட்டு ஒரு ரப்பர் பேண்டால் செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த ரப்பர் பேண்டோட 2 சைட்லையும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு யூபினால் செக்யூர் பண்ணியிருக்கணும். இப்போது மிச்சம் இருக்கிற ஹேரை வந்து நீங்கள் ஜஸ்ட் ட்விஸ்ட் பண்ணி சுற்றி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து யூபின் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஹேரை இந்த மாதிரி லாக் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி அவுட்புட் தான் உங்களுக்கு வரும். ஃபைனலி இப்போ நீங்கள் சென்டர்லேருந்து ஆரம்பித்து சுற்றி பூ வச்சு அழகாக காட்டுங்க. அவ்வளோதான், ஹேர் ஸ்டைல் முடிஞ்சிருச்சு, பூ வச்சு முடிஞ்சாச்சு. இனி அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுவும் அம்மா புடவையே தான். ஃபர்ஸ்ட் இந்த பேபி ஹேர்ஸை வந்து செட் பண்ணிடலாம். நான் ஃபர்ஸ்டே சொன்னது மாதிரி இந்த மாதிரி ஸ்காட்ச் காஃபோட ஃப்ளக்ஸ் வேக்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லையா அதே ஸ்காட்ச் காஃப்ல வந்து ஆன்டிஃப்ரிஸ் சீரம் இருக்கு, இதே எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆலுவேராவோட ஜெல் எடுத்துக்கோங்க. ஓவோட ஆலுவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சமா எடுத்து நீங்க வந்து பேபி ஹேர்ஸ் இருக்கிற இடத்துல வந்து டெய்ல் கோம் ஏதாவது வச்சு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, பட் இது வந்து ரொம்ப நேரம் வந்து செட்டா இருக்காது. பட் ஸ்காட்ச் காஃபோட ப்ராடக்ட்ஸ்ல அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து பேபி ஹேர்ஸ் வந்து ரொம்ப நேரத்துல செட்டில் இருக்கும். ஆலுவேரா ஜெல் வந்து நம்ம அஃபோர்ட் பண்ண முடியாத கண்டிஷன்ல நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஹேர்ல யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு நெக்ஸ்ட் டே வந்து ஹேர் வாஷ் கண்டிப்பா பண்ணுங்க. அதே அப்படியே விட்டுறாதீங்க, அவ்வளோதான் ஹேர் ஃபால் ஆரம்பிக்கும். ஸோ எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் ஹேருக்கு அப்ளை பண்றீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து கண்டிப்பா ஹேர் வாஷ் பண்ணிருங்க. இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்து கையில நல்லா ஈவனா இது பண்ணிக்கோங்க, ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேபி ஹேர்ஸ் இருக்கும்ல அந்த இடத்துல அப்படியே அப்ளை பண்ணுங்க. கோம்புல வேணா கோம்புல வச்சு அப்ளை பண்ணுங்க. அப்படியே எடுத்து போய் தேய்ச்சிடாதீங்க. அது ஒரு வேக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அப்படியே தேய்ச்சிங்கன்னா
ஒயிட்டா பேட்சியா தெரிய ஆரம்பிக்கும். என்னோட பேபி ஹேர்ஸ் எல்லாமே கண்ட்ரோலா உள்ள போயிருச்சு. அவ்வளவுதான். இப்ப ஸ்கின் ப்ரெப் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ஏற்கனவே கிளென்ஸ் பண்ணிட்டேன். இப்ப டோனர் தான், நான் பிக்ஸியோட டோனர் தான் எடுத்திருக்கேன். எப்போ மாதிரி நான் ஈவனா வந்து ஃபிங்கர்ஸால தான் அப்ளை பண்ண போறேன். டோனர் முடிஞ்சதுக்கு பிறகு மாய்ஸ்சரைசர். இது வந்து நியூட்ரிஜெனாவோட ஹைட்ரோ பூஸ்ட் தான் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கண்டிப்பா 2 மினிட்ஸ் கேப் விட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க. இதுவும் நான் வந்து ஃபிங்கர்ஸால தான் அப்ளை பண்றேன். ஸ்கின் ப்ரெப் பண்ணும்போது பொறுமையா டைம் எடுத்து ஸ்கின் ப்ரெப் பண்ணுங்க. பிரைமர் நான் ஸ்மாஷ் பாக்ஸோட வாட்டர் பிரைமர் தான் எடுத்திருக்கேன். இது ஜஸ்ட் நீங்க ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டா போதும். இதுக்கப்புறம் கலர் கரெக்ஷன் தான் பண்ண போறோம். நான் டெர்மாவோட D30 அப்படிங்கிற ஆரஞ்சு கலர் கரெக்டர் தான் எடுத்துக்கிறேன். ஃபிங்கர்ஸால என்னோட கண்ணை சுத்தி இருக்கிற டார்க் சர்க்கிள்ஸ், லிப்ஸை சுத்தி இருக்கிற பிக்மெண்டேஷன் இது எல்லாத்தையுமே கரெக்ஷன் பண்ண போறேன். நம்ம அப்ளை பண்ண ப்ராடக்டை சேம் விரலால டேப் பண்ணி விடுறோம். ஃபுல்லா அழுத்தி எடுத்து தேய்ச்சி விட்டுறாதீங்க, எடுத்துட்டு போயிடாதீங்க. இப்போ உங்க ஷேட் கன்சிலர் எடுத்துக்கோங்க. எங்கெல்லாம் நீங்க வந்து கலர் கரெக்ஷன் பண்ணீங்களோ அது எல்லாமே கேன்சல் பண்றதுக்கு சேம் ஷேட் கன்சிலரால கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நீங்க கலர் கரெக்ஷன் பண்ணதுக்கு மேல இருக்கிற கன்சீலரையும் கரெக்டரையும் ஒன்னா பிளெண்ட் பண்ணுங்க ஈவனா. கலர் கரெக்ஷன் அப்ளை பண்ண இடத்துல திரும்ப ப்ராடக்ட் அப்ளை பண்ணாதீங்க. மற்றபடி எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணுங்க, கழுத்தை மறந்துடாதீங்க. இப்போ சேம் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. டேப் பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பர்ல நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு எகெயின் ஈவனா வந்து பிளெண்ட் பண்ணுங்க. இதுக்கு பிறகு காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. நான் மேக்கோட காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து NC45. ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிளேஸை வந்து லாக் பண்ணிக்கோங்க. நான் பிளாக்ல ஐஷோட வேலை ஐலைனர் போட்டுக்கிறேன். ஐலைனர் பொறுமையா வரையறதுக்கு எனக்கு இப்போ பொறுமை கிடையாது. கலர்ஸ்ட்ரியோட ஸ்ட்ரோக் டிஃபைனிங் ஐலைனர் காஜல் தான் எடுத்திருக்கேன். அண்ட் மஸ்காரா எப்பவுமே தான் மேப்ளினோட க்ளோசல் தான். இந்த காஜல் கொஞ்சம் டார்க்கா இருக்கும், பிக்மெண்டேஷன் ஜாஸ்தியா இருக்கும். காஜல் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேல மஸ்காரா. எனக்கு ஃபால்ஸ் ஐலாஷ் வைக்கிறது பிடிக்காது. கூடவே வந்து எனக்கு ஃபால்ஸ் ஐலாஷ்ல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. லென்ஸ்லயும் அப்படிதான். ஐயை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அது எதுவுமே ப்ரிஃபர் பண்ணல. நான் ஏற்கனவே லிப்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அதுக்கான வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ டைரக்டா ஸோ வந்து நான் லிப் லைனர் அப்ளை பண்றேன். லிப் லைனருக்கு வந்து நான் சிஸ் பியூட்டியோட டார்க் சாக்லேட் தான் எடுத்துக்கிறேன். பிறகு உங்களுக்கு லிப் பிரைமர் அப்ளை பண்ணும். லிப்ஸ்டிக் வந்து லாங் ஸ்டேயா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டைம்ல வந்து நீங்க லிப் பிரைமர் அப்ளை பண்ணுங்க. நான் PSGயோட லிப் பிரைமர் தான் எடுத்துக்கிறேன். கொஞ்சமா எடுத்துக்கோங்க, நிறைய எல்லாம் வேணாம். அது கொஞ்சம் ட்ரையா கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சமா எடுத்து உங்களுக்கு டைரக்டா இப்படி அப்ளை பண்ற பிடிக்கலாம், கொஞ்சம் இந்த ஃபிங்கர்ல எடுத்து இப்படி எடுத்து கூட இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இது நல்லா செட் ஆனதுக்கு அப்புறம், அதாவது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணணும். ட்ரை ஆகட்டும்.
நான் என்னோட ஃபேவரட் ப்ளூ ஹெவனோட மினி லிப்ஸ்டிக் B019 தான் எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு நியூட் ஷேட் வேணும், அதனால இது மட்டும் போதும். இதுக்கப்புறம் ஐப்ரோ செட் பண்ணணும்னா, ட்ரா பண்ணணும், ஃபில் பண்ணா பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஃபில்லிங் அண்ட் ட்ராயிங்ல விருப்பம் கிடையாது, பட் செட் பண்ணுவேன். அதுக்கு இந்த வேக்ஸ்ல வந்து உங்க ப்ரஷ் இந்த மாதிரி லைட்டா ரொட்டேட் பண்ணிட்டு உங்க ஐப்ரோ என்ன ஷேப்ல நீங்க இருக்கோ அதை அப்படியே ட்ரா பண்ணி செட் பண்ணிக்கோங்க. நான் ஃபில் பண்ணல, எக்ஸ்ட்ராவா எதுவும் ட்ரா பண்ணல. என்னோட ஐப்ரோ வந்து ஜஸ்ட் செட் மட்டும் தான் பண்றேன். நீங்க வந்து சிம்பிள் ஸ்டோன் வச்சு பொட்டு கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கும். கலர் கலரா எல்லா கலர்லயுமே வந்து இருக்கும். பிந்தி வந்து இருக்கும், எல்லா கலர்லயுமே இருக்கும். என்னோட ஃபேவரட் கலர்ல முடிச்சிருப்பேன். இதெல்லாம் வைக்க மாட்டேன், அதனால அது அப்படியே இருக்கு. அண்ட் ஸ்மால் சைஸ்ல இருந்து போய் பிக் சைஸ், ஸ்மால் சைஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே போய் பிக் சைஸ்ல இருக்கும். ஸ்மால் சைஸ் எல்லாத்தையுமே மோஸ்ட்லி வந்து எடுத்திருப்பேன். ஸோ இது வச்சா எப்படி இருக்கும்னு தெரியல எனக்கு. நான் இதெல்லாம் யூஸ் பண்ணாத கலர். அட, இது எப்படி இருக்குன்னு தெரியல. ஒர்க் அவுட் ஆகுதா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இந்த அளவுக்கு சிம்பிளா போதும்னு நினைக்கிறேன். காண்டர், பிளஷ், ஹைலைட் எதுவுமே வேண்டாம், இந்த அளவுக்கு முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேக்கப் அவ்வளோதான். நான் அசசரிஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், அசசரிஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி நான் ப்ரிஃபர் பண்ண ஜும்கா வந்து இதுதான். அழகா இருக்கா? ஆனால் இதோட கலரும் இந்த செயினோட கலரும் வந்து செட் ஆகலை. ஸோ அதனால இந்த ஜும்கா எடுத்துக்கிட்டேன். உங்கள் எல்லாருக்கும் என்னோட இந்த ட்ரெடிஷ்னல் லுக் அண்ட் ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் செல்ல குட்டீஸ்.